தேனி மாவட்டம் எத்தக்கோவில் பகுதியிலிருந்து ஆண்டிப்பட்டி வழியாக பெரியகுளத்திற்கு அரசு பேருந்து ஒன்று இயக்கப்பட்டு வருகிறது. மகளிர் கட்டணமில்லாமல் பயணிக்கும் இந்த பிங்க் கலர் பேருந்தில் ஜெயமங்கலத்தை சேர்ந்த பாண்டியராஜ் என்பவர் டிரைவராக பணியாற்றி வருகிறார். தான் ஓட்டும் பேருந்து ஓட்டை உடைசலுடன் இருப்பதையே மறந்து கில்லி விஜய் போல அதிவேகத்தில் பேருந்தை ஓட்டுவது பாண்டியராஜின் பாணி என கூறப்படுகிறது. அந்த வகையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வழக்கம் போல பணிக்கு சென்ற பாண்டியராஜ் அரசு பேருந்தை அசுர பாய்ச்சலுடன் ஓட்டிக் கொண்டிருந்தார். போகும் வழிகளில் சாலையில் உள்ள மேடு, பள்ளம், வேகத்தடை என எதையுமே பொருட்படுத்தாமல் மின்னல் வேகத்தில் இயக்கினார். இதனால் பதற்றமடைந்த பயணிகள் சற்று மெதுவாக சென்றால் என்ன என நடத்துனரிடம் கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதையுமே காதில் வாங்காத டிரைவர் தொடர்ந்து வேகத்தை அதிகப்படுத்தினார். ஆண்டிப்பட்டி ரயில்வே கேட் அருகே சென்றபோது வேகத்தடையை கவனிக்காமல் பேருந்தை ஓட்டினார். இதில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வேகத்தடை மீது ஏறி இறங்கியதில் பயணிகள் அனைவரும் 2 அடி தூரத்திற்கு தூக்கி எறியப்பட்டனர். இதில் மணியக்காரன்பட்டியை சேர்ந்த 60 வயது முதியவரான மேத்யூ என்பவர் இருக்கையிலிருந்து தூக்கி வீசப்பட்டார். முன் இருக்கையில் இருந்த கம்பியில் மூக்கு மற்றும் உதடு இடித்ததில் ரத்தம் கூட்டியது. மேலும் கை கால்களிலும் பலத்த இரத்த காயம் அடைந்தவர் வேதனையில் துடிதுடித்தார். அவருடன் பயணித்த சிறுவனுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த சக பயணிகள் பேருந்தை காவல் நிலையத்திற்கு ஓட்டிச் செல்லுமாறு தகராறில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து விசாரித்த போலீசார் காயமடைந்த முதியவர், சிறுவன் உட்பட 3 பேரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பேருந்து ஓட்டுநரையும் கண்டித்த காவல்துறையினர் பொதுமக்களை அப்புறப்படுத்தினர். அரசு பேருந்தின் நிலை குறித்து ஆராயாமல் அதிவேகமாக ஓட்டி முதியவரின் உயிருக்கு ஆபத்து விளைவித்த டிரைவர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.